மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே மனசு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். அம்மாவுக்கு காட்டி தெரிஞ்சிச்சு, நீ எப்படி அவன்கிட்ட பேசுற போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு பையனை தான் எனக்கு பேசி முடிச்சு. அம்மா அவசரம் அவசரம்ட்டு இன்னைக்கு நைட்டு நிச்சயதார்த்தம்னா ஒரு வாரத்திலேயே இன்னைக்கு நைட் நிச்சயதார்த்தம்னா மறுநாள் காலையில கல்யாணம் வச்சுட்டாங்க. எனக்கு எதுவுமே வழி புரியாம நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 வருஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனையே இல்லை. இவருக்கு நான் ஃபோன் பண்ணல, அவரு எனக்கு ஃபோன் பண்ணல. நாங்க பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். எங்க லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. வீட்டாண்ட வர ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன சத்தியா நான் பார்க்க மாட்டியா போக மாட்டேன். ஒரு 4 வாட்டி முன்னாடி வந்து நிக்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நானும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போன்ல பேச ஆரம்பிச்சேன். இது ஃப்ரெண்ட்ஸா? அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி டயலாக்லாம் பேசுறீங்க? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நிறுத்திக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சியா இருப்போம்னு சொல்லாம விட்டிய. எப்படியோட பேசி நீ இல்லைன்னா செத்துருவேன், காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு. நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணி சொல்ல நீயும் ஆசைப்பட்டுட்டேன்னு. ஆமா அது சொல்ல, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற காரணம்? இல்ல உண்மையா சொல்றேன். அவங்க அது எப்படி அது லவ்வர் எப்படி ஃப்ரெண்டா வர திடீர்னு? எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விலகி இல்ல போனோம். செத்துருவேன்னு சொல்லும்போது பயம் வருது மேடம். ஒன்னால நான் செத்துருவேன்னா அப்ப எனக்கு தானே மேடம். நீ கல்யாணம் பண்ண உன் புருஷனுக்கு துரோகம் பண்ண அவருக்கு கஷ்டமாகாது? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.